ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல பார்வதி தேவியுடன் தங்குவதற்காக சிவபெருமான் கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வருவதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சிவபெருமான் வருவதால் பார்வதி தேவி தன்னை அலங்கரித்துக் கொண்டு அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் சிவபெருமானை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிவபெருமானுக்கு ஒரு குரல் கேட்கின்றது. வஜ்ரா எனும் அசுரன் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே தவம் செய்து கொண்டிருக்கிறான். சிவபெருமான் அவர் முன் தோன்றாததால் உடம்பில் நெருப்பை மூட்டி மிக கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறான். அதை சிவபெருமான் இங்கு உணர்கின்றார். அதனால் பக்தனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா இல்லை பார்வதி தேவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்று தயக்கத்தில் இருக்கின்றார். ஆனால் அந்த அசுரன் சிவபெருமானின் பெயரை மிக சத்தமாக உச்சரித்து அந்த நெருப்பில் விழ வருகின்றான். அதனால் சிவபெருமான் இங்கு நின்று விடுகின்றார். விநாயகர் திரும்பி பார்க்கின்றார். அப்பொழுது என் பக்தன் கடுமையான தவத்தில் இருக்கின்றான், நான் அங்கு சென்றே ஆக வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல, விநாயகர் இல்லை தந்தையே, இந்த முறை எந்த காரணமும் சொல்லாதீர்கள், தாய் அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். தாமரை மலர் வாடுவதற்குள் நான் உங்களை அழைத்து வருவேன் என்று தாயிற்கு வாக்களித்திருக்கிறேன், வாருங்கள் தந்தையே என்று விநாயகர் சொல்ல, இல்லை மகனே, என் பக்தன் நான் அவன் முன் தோன்றாததால் அவன் உயிரே மாய்த்து கொள்ள துணிந்து விட்டான். நான் என் கடமையை செய்தே ஆக வேண்டும், நீங்கள் செல்லுங்கள், நான் விரைவில் வந்து விடுவேன் என்று சொல்லி சிவபெருமான் மறைந்து விடுகிறார். விநாயகரும் தாயிடம் நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் என்று கவலையோடு செல்கின்றார். இங்கு அந்த அசுரன் முன் சிவபெருமான் தோன்றுகின்றார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அவனோ முதலில் வரத்தை கேட்காமல், உங்களை பார்க்க நான் எத்தனை வருடங்களுக்கு தவம் இருந்திருக்கிறேன், சிறிது நேரம் என்னுடன் இருங்கள் மகாதேவா என்று சொல்ல சிவபெருமானும் அங்கேயே இருக்கின்றார். இங்கு விநாயகரும் சிவகணங்களும் வந்துவிட்டார்கள். அவர்களை பார்த்ததும் பார்வதி தேவி சிவபெருமான் வந்துவிட்டார் என்று ஓடி வருகின்றார்கள். அப்பொழுது விநாயகர், தந்தை இப்பொழுது எங்களுடன் வரவில்லை என்று சொல்ல பார்வதி தேவி கண்கலங்கி நிற்கின்றார்கள். தாயே, அவர் இங்கு வர வேண்டும் என்றுதான் துடித்தார், நாங்களும் அவரை அழைத்தும் வந்தோம். ஆனால் வரும் வழியில்தான் அவரை அவர் பக்தன் அழைக்கிறான் என்று அங்கு சென்று விட்டார், இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் என்று சொல்ல பார்வதி தேவி அந்த தாமரை மலரையே பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். இங்கு சிவபெருமான் அந்த அசுரனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த அசுரன், எனது இத்தனை வருட தவங்களுக்கு பலனாய் எனக்கு ஒரு மகன் வேண்டும், அழிவே இல்லாத ஒரு மகன் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, அப்படி ஒரு வரத்தை என்னால் அளிக்க இயலாது, ஆனால் அவன் நினைத்தால், அவனாக முயற்சி செய்தால் மரணமில்லாத வாழ்வை அவன் பெற முடியும் என்று சொல்ல, அசுரன் வஜ்ரனும் அந்த வரத்தை ஏற்றுக்கொள்கிறான். எம்பெருமான் இப்படி ஒரு வரத்தை அளித்து விட்டாரே என்று தேவர்களெல்லாம் வருத்தத்தில் இருக்கின்றார்கள். இங்கு சிவபெருமானுக்காக பார்வதி தேவி காத்திருந்து அவர்கள் கையில் வைத்திருக்கும் தாமரை மலர் வாடியே விட்டது. அப்பொழுதுதான் பார்வதி தேவிக்கு ஒரு குரல் கேட்கின்றது. காத்தியாய முனிவர் அன்னை பார்வதி தேவியை நினைத்து யாகம் வளர்க்கின்றார். தாங்களே என் மகளாய் பிறக்க வேண்டும் என்று அன்னை பராசக்தியை நினைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்த பார்வதி தேவி எழுந்து நிற்கின்றார்கள். அதை பார்த்து விநாயகர் அருகே சென்று, இன்னும் சிறிது நேரத்தில் தந்தை வந்து விடுவார் என்று சமாதானப்படுத்துகிறார். ஆனால் பார்வதி தேவி கோபமாக, கடமைதான் முக்கியம் என்று அவர் இருக்கும் பொழுது நான் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்க, அப்பொழுதுதான் அங்கு சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவகணங்கள் அனைவரும் சிவபெருமானை வரவேற்கின்றார்கள். உள்ளே வந்ததும் பார்வதி தேவி எங்கே என்று அங்கும் இங்கும் தேடுகின்றார். அப்பொழுதுதான் வாடி போயிருக்கும் அந்த தாமரை மலரை பார்க்கின்றார். விநாயகரும் முகம் வாடி இருப்பதை கவனிக்கின்றார்.
உன் தாய் எங்கே என்று சிவபெருமான் கேட்கின்றார். தந்தையே, மிகவும் தாமதமாக வந்துவிட்டீர்கள். தாய் இங்கு இல்லை, அவர்களுடைய பக்தர்கள் அழைக்கிறார்கள் என்று தாயும் அவர்கள் கடமை செய்ய சென்று விட்டார்கள். காத்தியாய முனிவருக்கு மகளாய் செல்ல போகிறேன் என்று சொல்லி தாய் சிறிய குழந்தையாக மாறி சென்று விட்டார்கள். அவர்கள் மீண்டும் என் தாயாக திரும்பி வருவதற்கு வெகு காலமாகும் என்று விநாயகர் சொல்ல சிவபெருமான் கண் கலங்கி அமர்ந்து விடுகின்றார். அன்னை பார்வதி தேவி காத்தியாய முனிவருக்கு மகளாய் செல்கின்றார்கள். அன்னையை பார்த்ததும் காத்தியாய முனிவர் கையெடுத்து வணங்குகின்றார். தங்களுக்கு மகளாய் வந்துள்ளேன், தாங்கள் என்னை வணங்கக்கூடாது என்று சொல்லி பார்வதி தேவி முழுமையாக காத்தியாய முனிவருக்கு மகளாய் சென்று விட்டார்கள். காத்தியாய முனிவர் மகளுக்கு காத்தியாயினி என்று பெயர் வைக்கின்றார். இந்திரலோகத்தில் தேவர்கள் அனைவரும் அன்னையும் சிவபெருமானும் பிரிந்திருப்பதால் அது இந்த உலகிற்கே நல்லதல்ல என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் சிவபெருமானை சமாதானப்படுத்தி கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறார். இங்கு எம்பெருமான் கொடுத்த வரத்தினால் அசுரன் வஜ்ரனுக்கு ஒரு புதல்வன் பிறந்து விட்டான். அந்த புதல்வனுக்கு வஜ்ரன் மகிஷாசுரன் என்று பெயர் வைக்கின்றான். ஆனால் வஜ்ரன் மகிஷாசுரனுக்கு முழுவதுமாக அதர்மத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றான். அதனால் அதை பார்த்த தேவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வஜ்ரனை அழித்தால்தான் அவனது மகன் அதர்ம வழியில் செல்ல மாட்டான் என்று யமதர்மரை அனுப்பி வஜ்ரனின் உயிரை பறித்து விடுகின்றார்கள். தன் கண் முன்னே தன் தந்தை இறந்ததை பார்த்து மகிஷாசுரனின் மனதில் தேவர்கள் அனைவரின் மீதும் கடும் பகை உண்டாகிவிட்டது. அப்பொழுது அசுரகுரு சுக்ராச்சாரியர் மகிஷாசுரன் முன் தோன்றுகின்றார். அந்த தேவர்களை நீ பழிவாங்க வேண்டும். அதற்கு நீ பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்க வேண்டும். அவரிடம் நீ சாகாவரத்தை பெற்றால்தான் உன் தந்தையை அழித்த தேவர்களெல்லாம் நீ பழிவாங்க முடியும் என்று சொல்ல மகிஷாசுரனும் தவம் செய்ய தயாராகின்றான். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி நினைத்து வருத்தப்படுவதை விநாயகர் பார்க்கின்றார். அதனால் விநாயகர் அன்னையை தேடி பூலோகத்திற்கு வருகின்றார். அங்கு அன்னை பார்வதி தேவி சிறு குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் அருகே சென்று பேச ஆரம்பிக்கிறார். தாயே, இந்த குழந்தை ரூபத்தை விட்டு கைலாயத்திற்கு வாருங்கள், தந்தை அங்கு வருத்தத்தில் இருக்கின்றார் என்று விநாயகர் சொல்ல பார்வதி தேவி, நான் இங்கு முக்கிய காரணத்திற்காக அவதரித்துள்ளேன். இப்பொழுது உன்னுடன் வர இயலாது. நான் மீண்டும் கைலாயத்திற்கு வருவதற்கு பல காலங்களாகும் என்று அன்னை சொல்ல, அப்படியானால் நீங்கள் உங்கள் லட்சியத்தை முடித்துவிட்டு மீண்டும் வருவதற்குள் என்னுடைய இந்த சிறுவயது காலமே முடிந்துவிடும் என்று விநாயகர் வருத்தப்படுகின்றார். அதற்கு பார்வதி தேவி, உன்னுடைய இந்த சிறுவயது காலத்தை நானும் இழக்க விரும்பவில்லை. அதனால் நான் கைலாயத்திற்கு திரும்ப வரும் வரை நீ பாலகனாகவே இருப்பாய். நீ 3 லோகத்திலும் பாலகணேசன் என்று அழைக்கப்படுவாய் என்று அன்னை காத்தியாயினி விநாயகருக்கு வாக்களிக்கின்றார்கள். இங்கு மகிஷாசுரன் சிறு வயதிலிருந்தே பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கிறான். இங்கு பார்வதி தேவி குழந்தையாக வனத்தில் வளர்ந்து வருகின்றார்கள். மகிஷாசுரனும் அன்னை காத்தியாயினியும் ஒன்றாக வளர்ந்து வருகின்றார்கள். காலம் சென்று கொண்டே இருக்கிறது. வெகு காலமாகிவிட்டதால் பூலோகத்தில் அன்னை காத்தியாயினி பெரியவர்களாக வளர்ந்து விட்டார்கள். இங்கு மகிஷாசுரனும் பெரியவனாக வளர்ந்து விட்டான். அவனது இத்தனை வருட கடுமையான தவத்திற்காக பிரம்மதேவர் அவன் முன் தோன்றுகின்றார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மதேவர் கேட்கின்றார். அதற்கு மகிஷாசுரன், என் தந்தையை அழித்த காரணத்தினால்
அந்த தேவர்களை நான் பழிவாங்கியே ஆக வேண்டும். அதனால் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்கின்றான். அந்த வரத்திற்கு பிரம்மதேவர் மறுத்து விடுகின்றார். அதனால் மகிஷாசுரன் நன்கு யோசித்து தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், விலங்குகள், பறவைகள் என்று எந்த ஆண்மகனாலும் எனக்கு அழிவே வரக்கூடாது. பெண்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். ஒரு பெண்ணால் என்னை என்ன செய்துவிட முடியும்? ஆகையால் ஒரு பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று பெண்களை துச்சமாக நினைத்து மகிஷாசுரன் வரம் கேட்கிறான். அதற்கு பிரம்மதேவரும் அந்த வரத்தை அளித்து விடுகின்றார். அடுத்து மகிஷாசுரன் இப்படி ஒரு வரம் வாங்கியதால் அவனிடம் சிக்கிக்கொள்ளும் தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் யார் காப்பாற்ற போகிறார்கள் என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.